புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸே மெயின்டைன் பண்ணாம நீங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ண முடியுமா? யூஸ்வலா பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க. சில கேசஸ்ல மட்டும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டீடைலா மெயின்டைன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. டர்ன் ஓவர் லிமிட் 2 crores தாண்டாம இருக்கணும். ஆனா உங்களோட இன்கம் அல்லது நெட் ப்ராஃபிட் 8% வர காமிச்சிங்கன்னா நீங்க டீடைல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்க, உங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாமே 95% அல்லது அதுக்கு மேல ஆன்லைன்ல தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல நீங்க உங்களோட டிரான்சாக்ஷன்ல 5% ப்ராஃபிட் காமிச்சிங்கன்னாவே போதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்க டீடைல்டு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எதுக்கு மெயின்டைன் பண்ண தேவையில்லை. இதே இது ப்ரொஃபஷனலுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 50 lakhs வர லிமிட் வச்சிருந்தீங்கன்னா அதுல 50% வர ப்ராஃபிட் காமிச்சிங்கன்னா டீடைல்டு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சின்ன சின்ன பிசினஸ் மேன்லாம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லா புக்ஸும் மெயின்டைன் பண்றது கஷ்டம், குறிப்பிட்ட லிமிட் வர நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன கண்டிஷன் போடுறாங்கன்னா, இவ்வளவு தூரம் வர இருந்துச்சுன்னா குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் காமிச்சிருங்க, இது உங்களோட லாபம்னு காமிச்சிங்கன்னா டீடைல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தடவை நீங்க அந்த 44 ADO அல்லது ADAO ஒரு தடவை நீங்க அந்த ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷனை எடுத்துட்டீங்கன்னா 5 yearsக்கு அதை கண்டினியூ பண்ணித்தான் ஆகணும். AD அப்படிங்கிறதோ அல்லது ADAங்கிறதோ என்ன சொல்றாங்கன்னா, சின்ன சின்ன லெவல்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு, சின்ன சின்ன லெவல்ல டர்ன் ஓவர் பண்ணக்கூடியவங்களுக்கு குறிப்பிட்ட அளவு நீங்க பர்சன்டேஜ் காமிச்சிட்டீங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டீடைலா மெயின்டைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க.